அடுத்து அவங்க லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் அதை பற்றி எப்படி இருக்கும், என்ன சொல்லுது? நிச்சயமாக லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் சிஎம் சாருக்கு உண்டு. விஜய் சாருக்கு லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் இஸ் டெஃபினெட்லி குட். அது ஏன் அப்படின்னா நீஷபங்க ராஜயோகம், ஏன் வேற யாருக்குமே நீசபங்க ராஜயோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பலம் பெற்ற கிரகம், ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்ற கிரகம் அதன் பலத்தை செய்தே தீரும். அப்படி பார்த்தா இப்போ சாருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம், சுக்கிரன் பலம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட் சிஎம் ஒரு 10 பேருடைய ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க, ஓகேங்களா? புதன் பலம், அதில் யார் யார் பலம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி புதன் பலமாக இருப்பார், ஓகேங்களா? சிஎம் ஹாரோஸ்கோப்ஸில் இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். என்னடா எல்லாரும் சூரியனை சொல்லுவாங்க, புதன் பலமாக இருப்பார், சுக்கிரன் பலமாக இருப்பாங்க. சாருடைய ஹாரோஸ்கோப்பில் சுக்கிரன், சந்திரன், புதன், சரிங்களா? சூரியன் பலம், குருவின் பார்வை, 5ஆம் பார்வை, சூரியன், சனி, புதன். பலம் பெற்ற புதனை இன்னும் பலமாக்கி அயன சயன போகம்னு சொல்கிற 12ஆம் இடம் நல்ல பலமாயிடுச்சு, சரிங்களா? ஸோ தட் அவருடைய இந்த அரசியல் லைஃபு இடையில வந்து டீவியேட் ஆகும். அது எய்தர் வின்னார் இல்லை பின்னாடி தோல்வி அடைகிறாங்க இல்லை ஜெயிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் அரசியலில் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது டெஃபினெட்லி நாட். வெற்றி தோல்வி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு டிவிகே இருக்குது, அடுத்து இன்னொரு பார்ட்டி வரலாம், திரும்ப டிவிகே வரலாம். அதுபோல் வந்து வெற்றி தோல்விகள் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமன் தான், சரிங்களா? மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் அரசியலை விட்டு போக மாட்டாங்க. இனிமேல் அரசியலில் ஒரு நல்ல கெரியர், ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு நேம் ஆல்ரெடி கிரியேட்டட், இதை விட ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் தான் சிஎம் சாருடைய ஆட்சி வந்து முடியும்.